இந்த முறையான சாக்கடை கழிவுநீர் வசதி செய்யாததால் அந்த நகரத்தின் கழிவு தண்ணி வந்து பக்கத்தில் இருக்கிற விவசாய நிலங்களை ஆக்கிரமிப்பு பண்ணி பக்கத்தில் இருக்கிற வீடு இடிஞ்சு விழுந்துருக்குதுங்க. இது எல்லாமே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே விவசாய நிலம் தாங்க. விவசாய நிலத்துக்குள்ளே எவ்வளோ தண்ணி மட்டும் வருதுன்னு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 100-150 ஏக்கராக்கு மேலே விவசாய நிலங்கள் வந்து முற்றிலும் பாதிப்படைஞ்சிருக்குதுங்க. இதுவும் விவசாய நிலம் தாங்கண்ணா. சாக்கடை தண்ணியில் கூடு முளைச்சி கிடக்குதுங்கண்ணா. இது எல்லாமே சாக்கடை தண்ணி. அதுவும் பொதுமக்களுக்கும் பாதிக்கப்பட்டதுக்காக தான். இதுல உண்மையில என்னன்னா கழிவு நீர் வந்து விவசாய நிலத்துக்குள்ள நிற்குது. அந்த உள்ள முளைச்சிருக்கிற செடியெல்லாம் பார்த்து தெரியும், அது இயற்கையா மழை தண்ணினால வர செடிகள் அல்ல. மழை தண்ணியோ கழிவு நீரோ போய் ஸ்டாக்னட் ஆச்சுன்னா அந்த நிலம் பயன்படாம நீர்வாழ் தாவரங்கள் வந்துடும். அந்த தாவரம் வந்துருச்சு, அந்த நிலம் பயன்பாட்டற்ற நிலமா மாறி இருக்குது. குறைஞ்சபட்சம் 3 வருஷம் இவங்க வந்து அந்த நிலத்தை திரும்ப திரும்ப பல்வேறு உரங்களை போட்டு, இயற்கை உரங்களை போட்டு அதை மீட்டெடுத்தா மட்டும்தான் இந்த விவசாய நிலங்கள் மீட்டுருவாக்கம் செஞ்சு விவசாய பொருளா வரும். இப்ப அதையெல்லாம் அதாவது ஏற்கனவே அந்த தோப்பு இருந்தது, தென்னைகள் புறம் பாடி தென்னை உரம் விழுந்துட்டு இருக்குது. ஒரு 50 தரமரம் 100 தரமரம் வச்சவங்க கூட தென்னை மரம் பூராமே அடியை போச்சு. இப்போ இதுக்கெல்லாம் வந்து என்ன பதில்? தண்ணியை மட்டும் ஆட்டினா மட்டும் இதுக்கு பதில் கிடையாதுங்க. அந்த விவசாயிகளுக்கான பதில் என்ன? அந்த நிலம் பூரா வீணா போச்சு. அதுல இருந்து உற்பத்தி ஆகிற பொருளை இங்க இருக்கிற மக்கள் தான் சாப்பிடணும். இப்ப அதுல உற்பத்தியாக ஏதாவது ஆச்சுன்னு என்ன பொறுப்பு? இப்ப அவங்களுக்கு நஷ்டீடு என்ன? இந்த தண்ணி எல்லாம் 10 ஏக்கர் 15 ஏக்கர் இல்ல 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற விவசாயிங்க நாங்க. விவசாயி கூட விலை கூட சாக்கடை தண்ணி விட்டு வச்சிருக்காங்க. எப்படி இந்த உலகத்தை புடிச்சு வளர்ந்து எப்படி படிக்க வைக்கிறது? எப்படி என்ன பண்ண முடியும்? இப்ப சட்டப்படி கழிவு நீரை கொண்டு போய் எந்த விவசாய நிலத்திலையும் விடுவதற்கு எந்த ஒரு அரசாணையும் எந்த ஒரு சட்டமும் கிடையாது. நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட் வாட்டர் கொடுங்க, ட்ரீட்டட் வாட்டர் கொடுங்க. அந்த ட்ரீட்டட் வாட்டர் விவசாயிக்கு சப்ளை பண்ணுங்க. நாங்க வந்து விவசாயம் பண்றதுக்கு அதை பயன்படுத்திக்கிறோம், அது எந்த பிரச்சனையும் கிடையாது. அன்ட்ரீட்டட் வாட்டரை விவசாய நிலத்துக்கு விடாதீங்க. இன்னைக்கு வந்து எந்த ஒரு அரசு நிர்வாகமும் நீங்க பேரூராட்சியா இருந்தாலுமே இன்னைக்கு ஹெவி எக்ஸ்பிரஸ் வேகத்துல வந்து இன்னைக்கு டெவலப் ஆகிட்டு இருக்கு, அர்பனைசேஷன் நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து அன்பிளான்டா நம்ம வந்து சரியா பிளான் பண்ணாம கணிக்காம பண்ணாம இப்படித்தான் நிற்கும். அது அன்னூர் மட்டும் இல்ல, இந்த கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு பேட் எல்லாமே இதே நிலைமை தான் இருக்குது. அது எல்லாருமே புரிஞ்சுக்கணும். யாரையும் குறை சொல்றதுக்கு வேண்டாம். இதை எப்படி சரி பண்றது, இதற்கான தீர்வு என்ன? இன்னைக்கு அத்தனை அலுவலர்களும் வந்திருக்கிறீங்க, இதுக்கான தீர்வை நோக்கி கொடுங்க. ஏன்னா திரும்ப திரும்ப விவசாயிகள் பாதிச்சு விவசாயம் பாதிச்சுன்னா உணவு பொருளுக்கான பிரச்சனை தான் வரும். அதே மாதிரி அடுத்து மிகப்பெரிய ஒரு கிளவுட் பஸ்டோ மிகப்பெரிய ஒரு வெள்ளமும் மழையோ வந்துச்சுன்னா, அந்த அணை உடஞ்சிச்சுன்னா, அங்க வந்து அப்படியே பேசுனீங்க, அந்த வந்து அந்த வெளியேறக்கான வழியே இல்லை. அங்க வந்து வெறும் இதை மட்டும் செக் பாயிண்ட் மட்டும் வச்சு நம்ம என்ன பண்றோம்? சரியான செக் பாயிண்ட் வைக்கணும். ட்ரீட்மெண்ட் பிளான் கரெக்டான இடத்துல கரெக்டான 2-3 ட்ரீட்மெண்ட் பிளான் வச்சே ஆகணும். இப்போ இங்க வந்து பெரிய லெவலில் வந்துருக்கு. ஏற்கனவே 2-3 இதை பார்த்தேங்க. ஒரு 100 லட்சம் மதிப்புல வந்து ஒன்று போட்டிருக்காங்க, அதையும் ஒன்றும் எக்ஸிக்யூட் பண்ணல. ஒரு ஏக்கரா 33 சென்ட்டுக்கு வந்து ப்ரொபோசல் தாசில்தார் கொடுத்துருக்காங்க, அது வந்து இன்னும் அது எக்ஸிக்யூட் ஆகல. அதுக்கும் இப்ப எனக்கு என்ன, நாங்க என்ன கேட்கிறோம்னா, அந்தந்த இடத்துலயே இடிபி ட்ரீட்மெண்ட் பிளான் போடுறது என்ன பிரச்சனை? பக்கம் முக்கியமான ட்ரீட்மெண்ட் ஒரு 25 லட்சம் ஒரு 50 லட்சத்துல 2-3 ட்ரீட்மெண்ட் பிளான் போட்டு அந்த ட்ரீட்டட் வாட்டரை விவசாயிகளுக்கோ பொதுமக்களுக்கோ தாராளமா பயன்படுத்துறது, பிடிஓவும் சரி விவசாயத்துக்கும் பயன்படுத்த கொடுக்கணும். இது அடுத்தது வந்து இப்ப பாதிக்கப்பட்டதுக்கு என்ன சொல்யூஷன்? இப்ப இது எல்லாமே வந்து உடனடியாக பண்ணணும். தண்ணியை ஏன்னா இந்த தண்ணி ரொம்ப நாள் ஒரு வருஷமா பக்கம் நிற்குது. ஒரு 8 மாசத்துல இருந்து 12 மாசம் வரைக்கும் தண்ணி நின்றுட்டே தான் இருக்கு. இப்ப யாருமே நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல. இது அதிகடவு தண்ணி வந்ததால மட்டும் இந்த பிரச்சனை இல்லை. இது அன்பிளானடா இதை கொண்டு வந்து விட்டதுனாலதான் இந்த பிரச்சனை. ஏன்னா நீங்க உள்ள இருந்து ஊருக்குள்ள இருந்து வர தண்ணியும் வருது, இங்கிருந்து வந்த தண்ணியும், அதாவது அதிகடவு தண்ணியும் வந்துருச்சு, அது போக மழை தண்ணியும் வந்து நின்றுச்சு. 3 சேர்ந்துருச்சு. இப்ப 3 சேர்ந்ததால நம்மளால யாருனாலையும் எந்த பிளானுமே பண்ண முடியல. இப்ப 3க்கும் தனித்தனியா பிளான் பண்ணணும். மழைநீர் தண்ணி எங்க போகுது, குளத்துல இருந்து ஓவர்ஃப்ளோ மழை வந்துச்சுன்னு எங்க போகுது, ட்ரைனேஜ் வாட்டர் எங்க போகுது, அதிகடவு வந்துச்சுன்னா அது எங்க நிற்கும். இந்த 3மே நம்ம வந்து சரியான பிளான் பண்ணணும். இப்ப 3 ஒண்ணு சேர்ந்ததுனால சுகாதார சீர்கேடும் ஏற்பட்டிருக்கு. இங்க விவசாய நிலமும் பாழாகி போச்சு, குடியிருப்பு மக்களுக்குள்ளேயும் தண்ணி போயிடுச்சு. இது எல்லாம் சேர்த்து ஓவராலா ஒரு பிளான் வந்து ஒரு மினிட் போட்டு டிராஃப்ட் பண்ணுங்க. இதுக்கான சொல்யூஷன் கொண்டு வாங்க. சொல்யூஷன் கொண்டு வராம நீங்க என்ன பண்ணாலும் சும்மா வந்து பேசுறதுனால ஒண்ணுமே பண்ண. இதுக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருந்து ஒன்று கிரியேட் பண்றது, எம்பி ஃபண்ட், எம்எல்ஏ ஃபண்ட், மாவட்ட கவுன்சிலர் ஃபண்ட், பேரூராட்சி ஃபண்ட், எத்தனையோ ஃபண்ட் இருக்கு.
இதுல எது வேணாலும் நம்ம பண்ணலாம். இதுல இருந்து கொண்டு வரலாம். இப்போ எம்பில பண்ணினா 1 கோடி ரூபாய் வரைக்கும் நம்ம கொண்டு வர முடியும். 10 லட்சத்துல இருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும். எம்எல்ஏ ஃபண்ட்லயும் அதே மாதிரி கொண்டு வர முடியும். அதுவாக பேரூராட்சி சிறப்பு நிதியில இருந்து கொண்டு வரலாம், மாவட்ட கலெக்டருடைய சிறப்பு நிதியில இருந்து கொண்டு வரலாம். அப்படி இல்லைனாலும் நாங்களாம் சேர்ந்து தலைமைச் செயலாளர் பார்த்து கொண்டு வர வைக்கிறதுனால நாங்களும் கூட வரோம், பேசுறோம். நீங்களும் எதுவும் பிளான் கொடுங்க. இந்த பிளானை வச்சு எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இந்த பேரூராட்சி அடுத்த லெவல் வளர்ந்துருச்சு. நகராட்சி லெவலுக்கும் அடுத்த லெவலுக்கு இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு இருக்கும்போது இதுக்கு வந்து நீ அடுத்த திட்டத்தை எல்லாரும் சேர்ந்து பண்ணீங்கன்னா உண்டு. விவசாயம் இருக்கிறாங்க. ஏன்னா பொதுமக்கள் சைட்ல இருந்து குடியிருப்பு வாசிகள் என்ன சொல்லுவாங்க, எங்க நிலத்தை தண்ணி நினைச்சுன்னு விவசாய குடியிருப்பு மக்கள் பேசுவாங்க. இன்னொன்னு என்னன்னா, அது ஏன் அந்த நிலப்புறமே இப்ப லோலேண்ட்ல அந்த பக்கம் இங்க விவசாயிக்குள்ள தண்ணி வந்துச்சு, அது ஏன் அதுவும் லோலேண்ட். இப்ப இதெல்லாம் சரி பண்ண வேண்டிய இடத்துல யாரு இப்ப வந்து எப்பவுமே வந்து குளத்துல இருந்து குளத்தொட்டி பகுதி இருந்தா இதெல்லாம் இருக்கதான் செய்யும். ஆனா முறையா வந்து அதை ட்ராக் லைனை கண்டுபிடிச்சு அதை கொண்டு போய் அந்த குளத்துக்கோ அந்த சேனலுக்கோ அவுட்புட் கொண்டு போயிருந்தோம்னா இந்த பிரச்சனை இருந்திருக்காரு. இதை பண்ணாம இன்னைக்கு அதுல வந்து மாட்டிக்கிட்டோம். இப்ப வந்து ஆனா தனித்தனியா அந்த பிரச்சனையை பார்க்க வேண்டியது இல்லை. பொதுமக்கள் தண்ணி நிக்குதுன்னு பார்க்க வேண்டாம், விவசாய நிலத்துக்குள்ள வந்து பார்க்க வேண்டாம். ஆனா இதுக்கான தீர்வுக்கு வந்து 2 பேரும் தனித்தனி தான் பார்க்கணும். பொதுமக்களுக்கு அங்க தண்ணி நிக்க கூடாது. ஒண்ணு, விவசாயிக்கு தண்ணி நிக்கிறது மட்டும் இல்ல, ஏற்கனவே ஏற்பட்ட பாதிப்புக்கான இழப்பீடு வேணும். இப்ப அதை சரி பண்ணாதான் ஒரு 3 வருஷத்துக்கு அந்த நிலத்தை வந்து சரி பண்ணி சீர்படுத்தி திரும்பவும் நல்ல முறையில் விவசாயம் பண்ணுவாங்க. இதோட மட்டும் இல்லாம ட்ரீட்மெண்ட் பிளான் போட்டு சட்டப்படி தண்ணி நியாயமான தண்ணி கொடுக்கணும். அந்த தண்ணி கொடுக்கறது நம்ம யாருக்கும் எந்த குறையும் சொல்ல போறது. நன்றி.